வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செஞ்ச சேமியா உப்புமாங்க. இது திணை சேமியாவில் செஞ்ச சேமியா உப்புமா. அது மீந்துச்சு. நான் அதில் வந்து கேரட்டு போட்டு செஞ்சுருந்தேன், பச்சை பட்டாணி போட்டிருந்தேன், பெரிய வெங்காயம் ஆசிஷுவல் நம்ம எப்பயும் போல் பெரிய வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி செஞ்ச திணை சேமியா உப்புமாங்க. அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டு நான் எதுவுமே எடுக்கலை. நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே அதிலே தான் இருக்குது. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு கட்லெட் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு அதில் ப்ரெட்டை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி போட்டு பிசைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொத்தமல்லி தழை, கரம் மசால் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், தனி மிளகாய் தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு சீஸ் பன்னீர்லாம் கூட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் நல்லா நல்லா இப்படி சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட்லெட் இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைன்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷனாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா உப்புமாவில் ஒரு ட்ரை. ப்ரெட்டு கூட வந்து வீட் ப்ரெட்டு, அப்போது இது ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக நமக்கு இருக்கும். இது போல் எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சு நம்ம சுட்டு சாப்பிடலாம். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி போடலாம், கேரட் போடலாம். அது மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் மேஷ் பண்ணி போட முடியுமோ அதை மட்டும் போட்டுக்கலாங்க. பீட்ரூட் கூட போடலாம், கொஞ்சம் கலர் டார்க் ஆகும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இப்போது கட்லெட் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது போல் ஒரு ரோலாக செஞ்சுக்கோ. ரோலாக செஞ்சு வச்சு இதை ஃப்ரை பண்ணலாம். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பேனில் போட்டு சுட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் எம்மையாக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசரம் ஒரே ஒரு போண்டா மாதிரி பண்ணியிருக்காங்கவே, அதுவும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இது வந்து அந்த பால்ஸ் மாதிரி பண்ணது, நீளமாக உருட்டினது, இது பாலாக பண்ணது. ஒரு தடவை எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லெஃப்ட் ஓவரில் பண்ண மாதிரியே தெரியாது. ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.